வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கேழ்வரகில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்குது. கலோரிகள், சேச்சுரேட்டட் கொழுப்புகள், அதே போல் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள், மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள், கொலஸ்ட்ரால்ஸ் கிடையாது, கார்போஹைட்ரேட்டு, ஃபைபரு, சர்க்கரை, புரதச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் சத்துக்கள் இவை அனைத்துமே ஒன்று சேர்ந்து கேழ்வரகு நம்ம கழிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. காரணம் என்ன அப்படின்னா, பாலை விட, அதாவது பசும் பாலை விட அதிக அளவு கால்சியம் சத்து கேழ்வரகு கொண்டு இருக்குங்க. 100 கிராம் கேழ்வரகுல 364 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து இருக்கு. வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கு கால்சியம் அவசியம் இல்லையா? ஸோ அதனால அனைவருமே கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த எலும்பு ஆற்றத்தை குறைபாட்டெல்லாம் தடுக்கிறதுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் மட்டும் கிடையாது, எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு பிரச்சனையும் இல்லாமல் இந்த கை கால்களில் வலி ஏற்படுறது, கை கால்கள் மரத்து போகிறது, தலையில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதிகளில் உங்களுக்கு வலி ஏற்படுறது, ஸோ இந்த மாதிரி கை கால்கள் முதுகு வலி ஏற்படுறது, எங்கெங்கெல்லாம் மூட்டு அதிகமாக எலும்பு அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் பிரதானமாக உங்களுக்கு வலி ஏற்படுதுன்னா அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு 50-60 வயதுகளை கூட பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், எலும்புகளை பலப்படுத்தணும்னா கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. நீரிழிவு நோயாளிகள் அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பழுப்பு அரிசி சாப்பிட்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே நேரம் கேழ்வரகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏற்ற உணவாக இருக்கும். ஸோ இது குறைந்த கிளைசெமி குறியீடு கொண்டிருக்கு அப்படின்றதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை இது கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செரிமானத்தை மெதுவாக்குவதால் உடல் ரத்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறதையும் தடுக்குது. அப்போ உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த ஹை பிளட் சுகர் லெவலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த மாதிரி உணவுகள் தான் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள். இதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது, போதுமான அளவுக்கு நார் சத்து தான் இருக்குது. அதனால் இது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வச்சிடும். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது ஃபியூச்சரில் அப்படின்னு நினச்சாலுமே இப்போ இருந்து நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொண்டீங்கன்னா வருங்காலத்தில் நீரிழிவு பிரச்சனை இல்லாமல் நலமோடு நீங்கள் இருக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. கேழ்வரகு இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால இது அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கேழ்வரகு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளடக்கத்தையும் கொண்டு இருக்குங்க இல்லையா? ஸோ இப்போ இரும்புச்சத்து உங்களுக்கு குறையிறதால தான் ரத்த சோகை நோய் ஏற்படும். ஏன்னா இரும்புச்சத்து குறைஞ்சதுன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கொடுக்கறதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம் இது மாதிரி நமக்கு எதுவுமே இருக்காது. கவனமின்மை அறிகுறி கூட இருக்காது. சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். அப்போ ரத்த சோகையை நம்ம சப்ளை, அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு கரெக்டான லெவலில் கொண்டு ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும்னா, ரத்த சோகை இல்லாமல் இருக்கணும்னா, இரும்புச்சத்து பற்றாக்குறை நீக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கணும் அப்படின்னா இரும்புச்சத்து அப்படின்ற நோயை நமக்கு இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படாது. ரத்த சோகை அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே நமக்கு ஏற்படாமல் நலமாக நம்ம இருக்கலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கேழ்வரகு கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் இல்லாதது. மேலும் இது நார் சத்து கொண்டு இருக்கு அப்படின்றதால விட்டமின் B3 கொண்டு இருக்கு, நியாசின் கொண்டு இருக்கு அப்படின்றதால இது பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டுமே நமக்கு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய உடல்ல ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைக்கும். ஸோ இது இதய நாளங்களில் பிளேக் மற்றும் கொழுப்பு படிவுகளை தடுக்குது. இதய தசைகளினுடைய செயல்பாட்டை நமக்கு எளிதாக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் போகும்போது தான் தடை எதுவும் ஏற்படாமல் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும். அப்போ தான் இதய துடிப்பும் சீரான இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் எல்லாம் ஏற்படாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பு படிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து அந்த கொழுப்புகளை அகற்றி மேலும் கொழுப்புகள் படியாமலும் பார்த்துக்கொள்ளும், இதயத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும்.
செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க கேழ்வரகு. கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று. இது குடல் இயக்கத்திற்குமே உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கலை வராமல் தடுக்கிறதுக்கு நார் சத்துக்களை பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கு. இப்போ நம்ம நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள், நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை போன்ற செரிமானம் தொடர்பான கோளாறுகள்லாம் நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானத்தை மேம்படுத்திக்கலாம். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.